சிதம்பரம் மக்களவை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவன் அரியலூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ரேவேந்திரன் வழங்கிட கேட்கலாம். ரேவேந்திரன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலையொட்டி தமிழகத்தில் முதல் கட்டமாக வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். திமுக கூட்டணியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலகமான ஆனி மேரி சொர்ணாவிடம் தனது வேட்புமனுவை விசிக தலைவர் திருமாவளவன் தாக்கல் செய்தார். அவருடன் வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், போக்குவரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர், அரியலூர் MLA சின்னப்பா, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் விசிக தலைவர் திருமாவளவன் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட திருமாவளவன் உளமாற என்று கூறி உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.